ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் க்ரீன் 65 தான் பார்க்க போகிறோம். எப்போதும் ஒரே மாதிரி 65 செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். மசாலா உதிராமல் சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் 2 பச்சை மிளகாய், 8 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை சேர்த்துக்கலாம். இதில் கொத்தமல்லியும் புதினாவும் தாங்க நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்குறதே, அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொரகொரப்பாக அரைக்காமல் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சனா சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சாலே போதும். பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்குன்னு. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் 150 கிராம் அளவுக்கு சிக்கனை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன்னு. இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணால் தான் நம்மளுக்கு 65 ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த சிக்கனில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைக்கும் போதே லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு தான் அரைச்சிருக்கோம், அதனால் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸ் லெமனில் பாதி அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் சிக்கனில் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது சிக்கனில் படுற அளவுக்கு எல்லா இடத்துலையும் நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு மூடி போட்டு வச்சுட்டு 1/2 hour அப்படியே மசாலாலாம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போது 1/2 hourக்கு அப்புறமா பாருங்கள் சிக்கனில் மசாலாலாம் ஊறி சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம 65 ஒன்று ஒன்றா இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பேன் கொஞ்சம் அகலமாக இருக்கிறதால நான் எல்லா 65யுமே ஒரே டைம்லேயே போட்டுக்கிறேன். நம்ம ஒரே டைம்லேயே சேர்க்குறதால மசாலாலாம் பெரியாது. ஏன்னா நம்ம 1/2 hour ஊற வச்சுருக்காத மசாலா எதுவும் பெரியாமல் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எல்லா 65யுமே சேர்த்துட்டோம். இப்போது ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டால் சூப்பராக வெந்துடும். இப்போ பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் வேகணும். பாருங்கள், இப்போ இன்னும் கொஞ்சம் வெந்தால் தான் நல்லா சூப்பராக இருக்கும், கிரிப்ஸியாக. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சிடுங்க. அப்போ தான் சூப்பராக உள்ளேயும் வந்து வெளியிலேயும் சூப்பராக கிரிப்ஸியாக இருக்கும். இப்போ 65 நல்லாவே சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டியான க்ரீன் 65 ரெடி. வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தனா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி புதினா சேர்க்குறதால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நம்ம எல்லா 65யும் எடுத்ததுக்கப்புறமா நான் காட்டுறேன் பாருங்கள். நம்மளுக்கு மசாலா ஊதிராமல் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம 65 எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். எண்ணெயில் கொஞ்சம் கூட மசாலா ஊதிராமல் சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். பாய்.